அதிகாரம் 7. ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார், நான் உன்னை பார்வோனுக்கு கடவுளாக வைத்துள்ளேன். உன் சகோதரன் ஆரோன் உன் வாக்கினனாக இருப்பான். நான் உனக்கு கட்டளையிடுவதையெல்லாம் நீ எடுத்து சொல்வாய். பார்வோன் தன் நாட்டினின்று இஸ்ரேல் மக்களை போக விடும்படி அவனிடம் உன் சகோதரன் ஆரோன் பேசுவான். நான் பார்வோனின் மனத்தை கடினப்படுத்துவேன். எகிப்து நாட்டில் என்னுடைய அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் பெருக செய்வேன். பார்வோன் உங்களுக்கு செவி சாய்க்க மாட்டான். எனவே நான் எகிப்திற்கு எதிராக கை ஓங்குவேன். பெரும் தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றிய பின் என் மக்களாகிய இஸ்ரேல் என்னும் படைத்திரளை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற செய்வேன். எகிப்திற்கு எதிராக கை ஓங்கி அவர்கள் நடுவினின்று இஸ்ரேல் மக்களை நான் வெளியேற செய்யும்போது நானே ஆண்டவர் என எகிப்தியர் அறிந்து கொள்வர் என்றார். தங்களுக்கு ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதையே மோசேயும் ஆரோனும் செய்தனர். பார்வோனிடம் பேச்சுவார்த்தை நடத்தியபோது மோசேக்கு வயது 80, ஆரோனுக்கு வயது 83. ஆரோனின் கோல். ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, அருஞ்செயல் ஒன்று செய்து காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களிடம் கேட்டால், நீ ஆரோனிடம் உன் கோலை எடுத்து பார்வோன் முன்னிலையில் விட்டெறி, அது பாம்பாக மாறும் என்று சொல் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று ஆண்டவர் இட்ட கட்டளைக்கிணங்க செயல்பட்டனர். ஆரோன் தமது கோலை பார்வோனுடையவும் அவனுடைய அலுவலருடையவும் முன்னிலையில் விட்டெறிந்ததும் அது பாம்பாக மாறியது. பார்வோன் தன் ஞானிகளையும் மாய வித்தைக்காரர்களையும் வரவழைத்தான். எகிப்திய மந்திரவாதிகளாகிய அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தார்கள். அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கோலை கீழே இட அவர்களுடைய கோல்கள் பாம்புகளாக மாறின. ஆனால் ஆரோனின் கோல் அவர்களுடைய கோல்களை விழுங்கிவிட்டது. பார்வோனின் மனமோ கடினப்பட்டது. ஆண்டவர் முன்னுரைத்தபடியே அவன் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. எகிப்தில் 10 பெருந்துன்பங்கள். தண்ணீர் இரத்தமயமாதல். ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார்வோனின் மனம் இறுகி போய்விட்டது. மக்களை போகவிட அவன் மறுக்கிறான். எனவே காலையில் நீ பார்வோனிடம் போ. அப்பொழுது அவன் ஆற்று நீரை நோக்கி சென்று கொண்டிருப்பான். அவனை சந்திப்பதற்காக நீ நைல் ஆற்றின் கரையில் நின்றுகொள். பாம்பாக மாறிய கோலையும் கையில் எடுத்துக்கொள். நீ அவனிடம் கூற வேண்டியது, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் என்னை உம்மிடம் அனுப்பி வைத்துள்ளார். அவர் சொல்வது, பாலை நிலத்தில் எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு. நீயோ இதுவரை செவி சாய்க்கவில்லை. என் கையிலுள்ள கோலால் நானே நைல் ஆற்று நீரை அடிப்பேன். அது இரத்தமாக மாறும். நைல் ஆற்றிலுள்ள மீன்கள் செத்துப்போக நைல் ஆறு நாற்றமெடுக்கும். எகிப்தியர் நைல் ஆற்று நீரை குடிக்க முடியாமல் தவிப்பர். இவற்றால் நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று கூறினார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், நீ ஆரோனை நோக்கி, உனது கோலை எடு. எகிப்து நாட்டிலுள்ள ஆறுகள், கால்வாய்கள், குளங்கள், நீர்த்தேக்கங்கள் ஆகிய அனைத்து நீர்நிலைகளின் மேலும் உன் கையை நீட்டு. அவை இரத்தமாக மாறும். இவ்வாறு எகிப்து நாடெங்கும் மரத்தொட்டிகளிலும் கல் தொட்டிகளிலும் இரத்தம் நிற்கும் என்று சொல் என்றார். அவ்வாறே ஆண்டவர் கட்டளைப்படி மோசேயும் ஆரோனும் செய்தனர். ஆரோன் கோலை உயர்த்தி பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் நைல் ஆற்று நீரை அடித்தார். நைல் ஆறு முழுவதும் இரத்தமாக மாறியது. நைல் ஆற்றிலுள்ள மீன்கள் செத்துப்போக நைல் ஆறு நாற்றமெடுத்தது. எகிப்தியர் நைல் ஆற்று நீரை பருக இயலாமற் போயிற்று. எகிப்து நாடு முழுவதும் இரத்தமயமாகவே இருந்தது. இதுபோலவே எகிப்திய மந்திரவாதிகளும் தங்கள் வித்தைகளால் செய்து காட்டினார்கள். எனவே பார்வோனின் மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்திருந்தபடியே அவன் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. பார்வோன் தன் மாளிகைக்கு திரும்பி சென்றானே தவிர
அவன் இதயம் இணங்கவில்லை. எகிப்தியர் எல்லாரும் நைல் ஆற்று பகுதிகளில் குடிநீருக்காக தோண்டினர். ஏனென்றால் நைல் ஆற்று நீரை பருக அவர்களால் முடியவில்லை. ஆண்டவர் நைல் ஆற்றை அடித்து 7 நாட்கள் கடந்தன.